வாயிலை திறந்து கண்ணீரோடு சொல்வாங்க சொல்லி இவ்வளவு நேரம் ஆவியார் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். பரலோகத்தின் தேவனுடைய மகிமைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். சமூகத்திலே கடந்த அந்த பிள்ளைகளை யாவரையும் தொடர்ந்து ஆசி ஆறாவது வாழ்வதில் இந்த நேரம் வரை முன்னே நடத்த பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருந்த ஸ்தோத்திரம். ஆறாவது ஒவ்வொரு பகுதியின் வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறபடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரலோகத்தின் தேவனோடு இடைவிட நாங்கள் செபிக்கிறோம். கொடுக்கப்பட்டதானே காணிக்கைகளை ஆசீர்வதி. வசந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இவர்களுடைய தேவனுடைய கிருபை பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது ஆண்டவருடைய பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வந்திருக்கு. 1ஆம் தேதி ஆராதனை வைத்தும் ஆத்மாக்கள் சரியா வந்து பங்கெடுக்க முடியாதபடி போகிறது. என்ன எனக்கு தெரியல. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதத்தை நன்மை கொண்டு வர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போதே தூதர்கள் வீணைகளை மீட்டும் போதே அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுதே. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். குறிக்கப்பட்ட அந்த நேரத்திலே நாங்கள் முடிக்கணும். ஆண்டவர் தாமே அதுக்கு என்னதான தேவனுடைய கிருபை தந்து வழி நடத்துங்க. பரலோகத்தின் தேவன் அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு வல்லமையாக இன்னும் இடைவிட நாங்கள் சொல்லிக்கிறோம். கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை ஆத்மடைய உள்ளங்களை தொடுவதாக எல்லா தடைகளை நீக்கும் மகிமை விளங்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வீணைகளும் சுரமண்டலங்களும் வெகுவாக ஒலிக்கும் போது கொஞ்சம் கையடி இருக்கிறது, பாடல் இருக்குது. அதோடு நம்ம அந்த நிலவரம் முடிஞ்சு போகுது. கடந்த நாளிலே நான் உங்களுக்கு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ இங்கே கொஞ்சம் ராந்தல், பழைய காலத்து ராந்தல் லைட்டு நிறைய இருக்குது. ஒன்றுமே எரியல், காரணம் எண்ணெய். அப்புறம் அது கண்டு விழித்த அப்புறம் ஆவியானவர் சொல்லுறேன்னு வந்தால் இங்கே வருகிற ஒவ்வொரு ஆத்மாவுடைய உள்ளத்திலையும் எண்ணெய் கிடையாது, பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைவு கிடையாது. சும்மா கையடிக்கிறதும் சும்மா பாடுகிறது, இதுதான் இருக்கு. எவ்வளோ வசனம் கேட்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமாக நல்ல செய்தி கிடைக்கிறது. ஆனால் அந்த செய்திகள் எல்லாம் நம்ம உட்கொள்கிறது கிடையாது. சில பிள்ளைகளுக்கு குடல்ல ஏழு நிறைய இருந்தால் ஜீரணிக்காதாக. அதுபோல தான் நம்ம அதில் ஒரு மாயம். கேட்குற வேதவசம் நமக்கு பிரயோஜனம் ஆகணும். நமக்குள்ளே பரிசுத்தாவியுடைய
தண்ணி அந்த எண்ணெய் இருந்தால் தான் நம்ம வெளிச்சு கொடுக்க முடியும், பிரகாசம். ஆராதனை வருகிறோம், கேட்குறோம், ஏனோ தானேன்னு போகிறோம். இதோட எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. பரலோகராஜ்யம் போனோம்னா தேவனுடைய வார்த்தையும் முழுமையாக நம்ம கீழ்ப்படியும். சத்தியத்தை கை கொண்டிருக்கிற நீதியுள்ள ஜாதி உள்ளே, அவங்க ஊழியக்காரன் ஊழியர்கள் பிள்ளைகளா இருந்தாங்க, விசுவாசம் அவங்க பிள்ளைகளா யார் என்று தேவனுடைய பார்வையில கணக்கு கிடையாது. எல்லாரும் ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தர்களை சேர்த்துக் கொள்ளதான் இயேசு வரப்போகிறார். 1ஆம் தேதி அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. அப்போ இந்த வார்த்தை ஆண்டது இருந்தார். ஒரு வார்த்தை தாங்க என்று கேட்ட போது இந்த வசனத்தை ஆண்டது இருந்தார். நீதிமானை ஆசீர்வதி. இதே பகுதியில் சில காரியங்களை கடந்த 1ஆம் தேதி 6ஆம் தேதி உங்களோடு பகிர்ந்து கொண்டு சிலர் கலந்து கொண்டீங்க, அனைவரும் வரல. இப்போது நான் உங்களோட கூட இந்த பகுதியில் இருந்து சில நிமிஷங்கள், ஏதோ ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அவ்வளோ நேரத்துலையும் உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எல்லாம் சண்டே கிளாஸ் பாடங்களை படித்து எப்படா எக்ஸாம் அவங்க எழுதி தள்ளிடலான்னு அப்படி ஆவலோடு வந்திருக்கீங்க. அப்போது அப்படி இருக்க பிள்ளைகள் நேரம் கொடுக்கணும் இல்லைவா? 3 மணி நேரம் அவங்களை பரிச்சு. ஓ சரி, இப்போ அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமென். காருண்யம் தேவ கிருபை. நீதிமான் கர்த்தருடைய பிள்ளை. யார் நீதிமான்? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:11. 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்ப இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதிமான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் நீதிமான்கள். அப்போ அந்த தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இங்க இருக்கிற நானும் நீங்களும் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறப்பட்டிருக்கிறோம். தேவன் சொல்கிறார், நீதிமான்களை தான் ஆசீர்வதிப்பேன். சரி, நீதிமான் யாரு? நீதிமான் அவன் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு. நீதிமான் ஒரு விசேஷம் என்ன? வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 10:6. நீதிமொழி 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இப்போ அடுத்தது என்ன இருக்கு? கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அப்போ நீதிமானுடைய சிரஸ் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கு. நீதிமான் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீதிமான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டதான தேவ பிள்ளை தான் நீதிமான். அவருடைய சிரசின் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் தான் ஆசீர்வாதம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறார், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனுஷன் மேல் என் கையை நான் போடக்கூடாது, அது எனக்கு குற்றமாயிருக்கும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவனுடைய சிரசின் மேலும் மகிமையின் கிரீடம் இருக்கிறது. அந்த ஆத்மா கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், அவர்கள் கர்த்தர் உரியவர்கள் என்று கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். வேறுகிற நாம் யாவரும் தேவனுக்கு வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை. அதனால ஓடி வந்து ஆராதனை. சரி, இந்த நீதிமானுடைய வீட்டில் எங்கெல்லாம் இருப்போம்னு பார்க்க போறோம். 118 சங்கீதம் 15 வசனம் வாசி. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம். அப்ப நீதிமானுடைய கூடாரம் அல்லது நீதிமானுடைய வீடு இரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கு. நீதிமான் எப்போதும் அவன் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பான். நீதிமொழி 29:6 கூட வாசிங்க. நீதிமொழி 29:6. துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். அவன் எப்ப பாடிட்டே இருப்பான். உபத்திரம், துன்பம், வேதனை கண்டு முறுமுறுக்க மாட்டான். காரணம் அவனுக்கு ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவனை போதிக்கும். நல்ல சொல்லுவோம். ஆமா,
பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சிறைச்சாலை இருந்த போது அவர்கள் நீதிமன்றமாக இருந்தபடினால கர்த்தரை பாடி துதித்தார். நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் எப்போ நம்முடைய வீட்டுல பாடல் சத்தம் இருக்கணும். முறுமுறுப்பு, பெருமறுப்பு, அவிசுவாசமான எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது. பைபிளை பிள்ளைகளை கையில தூக்கிங்க, பைபிளை கையில வச்சிடணும். கீழே அங்கங்க போட்டு எதையோ பார்த்துட்டு அந்த வசனம் ஒன்று நான் சொல்ல ஆட்கள் வாசிக்க முடியும். கரெக்டா எடுத்துக்காரு, அப்படியே கவனமா இருங்க. சரி, இப்ப பாருங்க, அவ நீதிமான் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவன். அந்த நீதிமானுடைய வீட்டில் எப்போதும் ஒரு சந்தோஷம் துடிக்கிறார். அது ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி. அங்கே ஒரு பெரிய பாடல் உருவாயிருக்கிறது. அந்த பாடல் மகிழ்ச்சியின் சத்தம், பரலோகத்தின் பாடல் எப்போதும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நீதிமானுடைய அந்த உதவிகள் எப்படி இருக்கணும் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 21, நீதிமொழி 10:21. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். மூடரோ மதியினத்தினால் மாழ்வார்கள். அப்ப பாருங்க, நீதிமானுடைய உதடு அது எப்போதும் அநேக பேரை போஷிக்கக்கூடியதா இருக்கணும், அநேக பேரை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கணும். சில நேரம் காலில் எழுப்பணும்னா புருஷன் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டார், வரும் கோபம் அப்படி வரும் யாருக்கு? நீதிமானுக்கு இல்லை, உலக மனுஷனுக்கு. அல்லேலூயா. சில நேரம் புருஷன் செய்கிறதெல்லாம் நம்ம குற்றம் போல இருக்கும், மனைவி செய்கிறதெல்லாம் குற்றம் போல இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சந்தோஷம் இல்லை கற்றுக்கிறோம். வேதம் சொல்கிறது எப்பொழுது நீங்கள் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுது சந்தோஷமா இருக்கும். அந்த வார்த்தை எப்போது அப்போஸ்தலர் பவுல் எழுதினார் என்றால், பிலிப்பியருக்கு எழுதின நிறுவனத்தில் இருக்கிறது, சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் தலை சிரசேதம் பண்ணப்பட போகுது, தலை வெட்டப்பட போகுது. அந்த சூழ்நிலையில எப்பொழுது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்? அவருக்குள்ள ஒரு அபிஷேகம். ஒரு அல்லையில சொல்லுங்க, நல்ல அல்லையில சொல்லுங்க. வீட்டுல தேவனுடைய அபிஷேகம் நிறைந்து ஜெபிக்க கற்றுக்கிறோம். இங்க ஆறுதல் வந்து மிருதங்க அடிச்சாலும் சரி, கொட்டு அடிச்சாலும் தவிர, இந்த வீணை அடிச்சாலும் எது செய்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம பின்னால் தான். நம்ம கை ரெண்டு நல்லா உற்சாகம் அபிஷேகம் நிறைந்து ஜெபிக்க கற்றுக்கிறோம். அப்பதான் நமக்குள்ள அபிஷேகம் இருக்கு. அதான் அந்த பகுதி ஆண்டவர் அப்படி காட்டி தந்தார். ஒரு ஆத்மாவில் அந்த அபிஷேகத்துடைய எண்ணம் இல்லை. சும்மா வருகிறோம் போகிறோம், ஆறுதல் இருந்தா நம்ம வசனம் இல்லை எங்கேயோ போகிறது அல்ல. என்ன செய்யணும்? வாசிக்க போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 1:3 வாசிங்க. சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் வேர் நீர்க்கால்களில் இருக்கும். வேர் என்பது தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அனுபவம். நீர் என்பது அபிஷேகம். மரம் என்பது நாமும் நீங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே கனி கொடுக்க வேண்டும். நாம் செய்வதெல்லாம் நமக்கு வாய்ப்பு விட்டு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வேர் எங்கே இருக்கிறோம்? ஆழமான நீர்ச்சண்டையில் இருக்கிறோம். அந்த நீர் அபிஷேகத்தில் இருந்தால் இந்த மரம் எப்ப செழித்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த செழித்து நமக்கு வர வேண்டும் என்றால் தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கணும். காலையில் எழும்புகிறோம், நம்முடைய குடும்பத்துக்கு முதல்ல ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும். ஜெபந்தான் ரொம்ப முக்கியம். ஜெபந்தான் நீராகி அபிஷேகத்தை கொண்டு வரும். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு சொல்லுங்க, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு சத்தமா சொல்லுங்க, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது. இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர். கரங்களை அடித்தாண்டு மயப்படுத்தும் எல்லா இடத்தையும். அந்த ஜீவ தண்ணீருக்குள்ளே அந்த வேர் கடந்து போகணும். அந்த வேர் ஆழத்தில் உறுதியா இருந்தாதான், கவனிப்போம், இந்த வேர் ஆழத்தில் உறுதியா இருந்தாதான் பெருமழை வரும், பெரு வெள்ளம் வரும், பல புயல்கள் வீசும். ஏது வந்து அந்த மரம் என்ன செய்யாது? கீழே விழா, உறுதியா இருக்கும். வாசித்து பாரு. யூதாவின் புஸ்தகம் 20ஆம் வசனம். யூதாவின் புஸ்தகம் 20ஆம் வசனம். கடகடா வாசிங்க.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகள் பாருங்க, எப்ப பார்த்த வாய் மூடி வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. வீட்லயும் ஆண்டவர் துதித்து மகிழணும், சபையிலையும் அபிஷேகம் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கணும். இப்ப பாருங்க, விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்தி அந்த விசுவாசத்தை சொல்லப்படாது மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு ஆண்டவர் உருவாக்கி தான், அவராக உருவாக்கி தந்தது விசுவாசத்தை. சொல்லுங்க, துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அப்ப அந்த விசுவாசம் எத்தனையோ மக்களுக்கு அவர்களுக்கெல்லாம் இருக்க விசுவாசம் வேறு, உலக விசுவாசம். தேவ பிள்ளைகள் நீதிமானுக்கு தேவன் கொடுத்த விசுவாசம் கர்த்தருக்குள் உறுதியா இருக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். காலையோறும் அவர் நமக்கு போதித்து நடத்துகிறார். காலையில் ஏதோ உலக மனுஷனை போல எழுதி அங்கேயும் ஓடக்கூடாது. முதல்ல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை பார்த்து அமர்ந்திருந்து போதிக்கப்படணும் தேவன் ஆவியா. நேற்றைக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்போ இங்க வந்து கீழே இந்த கதவுலாம் அடைச்சு இந்த சில காரியங்கள்லாம் செய்வேன். ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. பிள்ளைகிட்ட சொல்லி நீங்களே பார்த்துடுங்க, நாம் தூங்க போகிறேன். அப்படியே நம்ம தூங்கி இப்போ தூங்க ஒரு வார்த்தை சொன்ன ஆண்டு 3 மணிக்கு என்ன தேடி எழுப்பிக்கூடாது. அதான் உங்கள் வேலை. அப்படியே பாருங்க, 3 மணிக்கு முன்னாலே ஆண்டு தட்டி எழுப்பிட்ட உடம்புல இருந்து தலையை எங்கே போச்சு தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் தியானம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய உதடுகள், நீதிமானுடைய உதடு அநேக பேரை போஷிக்கும். காலையில் எழுப்புகிறோம், மனைவியோடு பிள்ளைகளோடு அல்ல புருஷனோடு பேசுகிற வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளா இருக்கணும். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும், சொல்லுங்க, ஆமா, அப்படி இனிமையுள்ள ஒரு மனைவியா இருக்கணும், நற்புணசாலியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல புருஷன் தன் மனைவிக்கு அன்புள்ள ஒரு புருஷனா இருக்கணும். அதான் தேவன் விரும்புகிறார். நீதிமானுடைய உதடு இருதயத்தின் நிறைவு, சொல்லுங்க கிடக்கடா, வாய் பேசல, இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? துன்மார்க்கனுடைய இருதயத்துல மதிகேடு இருக்குதான். துன்மார்க்கனுடைய இருதயத்துல இங்கே என்ன கவனிக்க, துன்மார்க்கனுடைய இருதயத்துல கர்த்தருக்கு அறிவறுப்புகள் இருக்கு. திருக்கும் மகா, எவனை வஞ்சிக்கலாம், எவனுக்கு ரோமல் செயல்படலாம், எந்த குடும்பத்தை கொள்ளையடிக்கலாம், லஞ்சம் வாங்கலாம். இருதயம் தேவனுடைய பிரியம் இல்லாத காரியங்களை போகும். ஆனா நீதிமானுடைய இருதயம் அது எப்போதும் கர்த்தரோடு கூட இசைந்திருக்கும். அவனுடைய வேர் நீர்க்கல் ஓரமா இருக்கிறதுனால அந்த மரமாகி அவனுடைய குடும்பம் செழித்திருக்கும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? தேவனுடைய வார்த்தை என்னடா தியானிப்போம். ஏசாயா 54:13 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஏசாயா 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிளைகளுமாய் இருப்பார்கள். அப்ப இதெல்லாம் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்படும். அவன் தேவனால் போதிக்கணும்னா தாய் தகப்பன் தேவனால் போதிக்கப்படும். நிறைய குடும்பங்கள்ல சொத்து சம்பாதித்து வைக்கிறாங்க, பொண்ணு வெள்ளி ஆஸ்தி வீடு காரி தாராளம் சம்பாதித்து வைக்கிறாங்க. ஆனா பிள்ளைகளுடைய காலம் வரும்போது அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கல. காரணம் முன்னோர்களுடைய சாபங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பன் தாய் கர்த்தருக்கு பயந்து நீதியான பாதை நடவாதபடி இஷ்டப்போல் வாழ்ந்து சாபத்தை வாங்கி வைக்கிறார்கள். அந்த சாபம் குடும்பத்தை தொலைக்கிறது. குடும்ப தலைவனுக்கு கர்த்தரை தேட ஒரு மனமில்லை. குடும்ப தலைக்கு தேவனை தேட மனமில்லை. தேவனுடைய சத்தியத்தை திரும்ப மனமில்லை. இஷ்டப்போல் நடக்கிறார்கள். அல்லேலூயா. அது என்ன செய்யறது? சாபமாய் மாறுகிறது. அந்த சாபம் பின் சந்ததிகளை தொடர்ந்து வருகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறையில் விசாரிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த அவ்விதமான நிலை நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடாது. நாம் கர்த்தருடைய பாதத்தை கண்ணீர் வெடித்து பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும். பிள்ளைகளையும் ஜெபிக்க வைக்கணும். 6 மணி வரை எந்த பிள்ளைகளையும் தூங்க விடக்கூடாது.
ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கிறிஸ்துமஸ்ல இருந்து அம்மா அந்த துணி வேணும் இந்த கேட்காது. முதல்ல ஆண்டவருடைய பாகத்தில் இருந்து என்ன, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், இந்த துணி வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், இந்த காரியம் ஆண்டவர்கிட்ட இது வாய்ப்பு பொம்மான தர முடியாது, கொப்பனை தர முடியாது. ஆண்டு தந்தாதான் உண்டு. ஆருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10:24 நீதிமொழி 10:24 சீக்கிரம். துன்மார்க்கர் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கம் பயப்படுதெல்லாம் அவனுக்கு வரும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் உங்க பிள்ளை நீதிமான்களா இருந்தா அவங்க விரும்புகிற இந்த கிறிஸ்துவுக்கு எல்லாம் தலை மேல ஆட்ட தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களா இருந்தாலும் அப்படிதான். நீங்க எதை விரும்புறீங்களோ ஆண்ட தருவார் உங்களுக்கு. பட்டத்துல இருந்து இறங்கினேன், வண்டி என்ன செய்யறது, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நின்று ஒன்னா நமக்கு தெரிஞ்ச ஒன்றும் வரல, அப்படியே நின்று. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா நில்லு, நான் வந்து கொண்டு போகிறேன். எப்படி கடைசியில ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ஆள் வந்தார், வந்தார சிவப்பணின்னு பார்த்தார், நெய்யில் போடுறா, ஆமாம் சரி யாரே இதில் கொண்டு விட்டுட்டு போகிறேன், கூட்டத்தில் வர்றா, நான் கூட்டத்தில் போகிறது இல்லை. இந்த என்ன சொல்லி ஏற்றினது பெரிய ஒரு வண்டியில் இறக்கிவிட்டா எனக்கு அடுத்தது வரும், 2 வீலர் கீழே 4 வீலர் வரும். அல்லேலூயா. நல்ல நம்பிக்கை உண்டு. பிரைஸ் தி லார்ட். நான் நம்பி இருக்கிறது கர்த்தரை, நான் விரும்புகிறதே சொல்லுப்பா, சொல்லு. ஒரு முகத்தையும் காணையில ஒன்னையும் காணையில முகம் மூடி போட்டுருக்கியோ, சரி அதெல்லாம் கவனிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்ப நம்ம விரும்புகிற நம்ம கிடைச்சணும்னா கர்த்தருடைய பார்த்து முழங்கால் போடணும். போட்டு ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு எனக்கு வேண்டிய என்னென்ன வேணும் நீர் தரணும். ஏய் பிள்ளை காலம் மட இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்கே பாரு. நல்ல பிள்ளை எங்கள் நாடு தந்த அந்த குழந்தைகள் நல்ல அருமையான குழந்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். பாருங்க, எப்போதும் ஆண்டவர் சமூகத்துல பிள்ளைகள் நல்லா ஜெபித்து காரியத்தை கேட்கணும். நாளை பாயசம் வேணும்னா, அம்மா பாயசம் வேணும்னு பிள்ளைகள் விரும்பி இருக்குன்னா தாய் சங்கடப்படக்கூடாது. மகளே நீ ஜெபம் பண்ணு, மகனே நீ ஜெபம் பண்ணு, அப்படி கற்றுக் கொடுக்கிறதான தாயா தகப்பனா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப அப்படி இல்லை. பிள்ளைகளை கடை கூட்டிட்டு என்ன வேணும், என்ன அந்த 5 பேரோட 10 பேரோட நீ ஆண்டோட பார்த்து நல்ல காரியத்தை கேடு, கேட்ட ஆண்டு நிறைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் பழக்கி கொடுங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார். நம்முடைய பிள்ளைகள் மனுஷனால் போதிக்கப்படக்கூடாது, தேவனால் போதிக்கப்படணும். யாரால் போதிக்கப்படணும்? கேளுங்க, கவனிங்க. எப்படி யாரால் போதிக்கப்படணும்? முதல்ல நம்ம போதிக்கப்படணும். தாய் தகப்பற காலையில் ஆண்டவர் சத்தம் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உறங்கவே எனக்கு நேரம் கிடைக்காது, என் சொந்த வேலை நேரம் எங்க ஜெபம் பண்ணது. நீ ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம், நீ ஜெபம் பண்ணாதான் நீதி. இல்லைன்னா சும்மா பைபிளை எடுத்துட்டு நானே கிறிஸ்தவன், நானே கிறிஸ்தவன், பிரயோஜனமே இல்லை. இவ்வளவு நேரம் இந்த ஆராதனை நடந்த உயிரை விடுத்து இந்த பாட்டெல்லாம் பாடி இவ்வளவு தூரம் நம்ம நடத்தினாங்க. அவைய நிறுத்தணும், நம்ம நிறுத்த விடாது. அபிஷேகத்தை நிறைத்து கத்திர மயப்படுத்தின இது வாயணும். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அப்படி தஞ்சாவூர் பொம்மை போது அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டு சொல்லியாச்சு, பொண்ணுகிட்ட ஒரு அபிஷேகம் இல்லப்பா, சும்மா தான் இருந்து கையை ஆடிட்டு கால் அடிச்சோம். பிரபு கஷ்டமா இருக்கா, இங்கே கவனிச்சு என்ன அங்கே பார்க்க கடல் முடிஞ்சோன்னு கேட்பேன். சரியா? சரி, பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீதிமான் நோவாவின் நாட்டிலே நோவா ஒரு நீதிமானா இருந்தார். வாசிங்க ஆதியாகமம் 6, 8, 9. ஆதியாகமம் 6 8, 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நீதிமான வேலை அதான் இருக்கும். உலகத்தை துன்மார்க்கனோடும் பாவிகளோடும் பையாசகனோடும் உட்கார்ந்து கதை அடிக்க. சிலருடைய வீட்டுல புருஷன் வேலை வச்சோன்னா, அக்கா உங்க வேலை முடிஞ்ச பொருளே கேட்குது, அக்கா வேலை முடிஞ்சா கொஞ்சம் பேசணுமே. ஆண்டவரோடு பேசணுமானே கிடையாது, செம்ம புருஷனோடு பேசணுமானே கிடையாது, சொந்த பிள்ளைகளோடு பேச நேரம் இருக்காது. போன பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ கேட்டியா அக்கா அங்க அது இந்த பக்கத்து விட்டு அவ இப்படி இப்படி அப்படி. சிலர் வந்து வீட்டுக்கிட்ட 4 பேரை பிடிச்சி எடுத்துக்கிட்டு ஒரே கதையா இருக்கு. நெஞ்சந்தியில போவேன், மேட்டில் வண்டி ஏறி போகிறது நம்ம ஸ்லோவாக தண்ணி போவோம்.
வலது பக்கம் பார்க்கும்போது 2-3 வீட்டுக்கார ஒன்றா ஒரே கதையாக 2 நாள் சொல்லி போட்டு இது உங்களுக்கு ஆகாது. ஒழுங்கா வீட்டுக்கு ஜோம் பண்ணணும், பைபிளை வாசிக்கணும், அதுதான் ஒழுங்கு. ஆமாம் பாஷ எனக்கு என்ன அநேக குடும்பங்கள்ல ஆண்டவரோட சஞ்சரிக்க நேரம் இல்லை, நேரம் கிடைக்கல. 1ஆம் தேதி ஆகாத போ எங்கேயோ போயாச்சு. வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபம், எவ்வளவு வேலை தெரியுமா? அப்பதான் எங்க சொந்தக்காரன் வந்தாங்க, அப்பதான் அங்க போறேன். அப்ப நீ உலகத்துக்கோட இருக்க, துன்மார்க்கனோடு இருக்கிற, உலக பரியாசகர் வாசிங்க சங்கீதம் 1:1. எவ்வளவு நேரம் ஆகுது? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலோ, பாவியுடைய வழியில் இல்லாமலோ, பரியாசக்காரர் உட்கார உட்காராமலோ. அப்ப பரியாசம் உட்காருடா, பாவியுடைய வழி, துன்மார்க்கனுடைய ஆலோசனை தேவனுக்கு தேவை இல்லைங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல நம்ம உலகத்தான் கிடையாது, நம்ம தேவ பிள்ளை. அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது உண்மையானால் ஆண்டவருக்கு பயந்து நாம் இருக்க வேண்டும். துன்மார்க்க நேரத்தில் ஆராதனை விரும்ப மாட்டான், துன்மார்க்க கர்த்தர் சொந்த வர மாட்டான். அவருக்கு மனைவியை பற்றியோ, பிள்ளையை பற்றியோ, புருஷனை பற்றியோ, குடும்பத்தை பற்றிய கவலை இருக்காது. எல்லாம் நல்லா கடவுள் பார்த்துக்குவார். என்ன யார் பார்த்துட்டு நான் இப்படி இருப்பேன், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அதே குடும்பம் இப்படிதான் இருக்கிறது. என்னை கேட்கிறது முதலாவது குடும்ப தலைவர் கர்த்தருடைய பார்த்து அமர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். குடும்ப தலைவி ஜெபிக்க கற்றோம். நம்ம பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டு பிள்ளைகளுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் கர்த்தர் சொன்ன அர்ப்பணிக்கணும். வாயை மூடி ஏற்றுக்கொண்டிருக்கல. இப்ப பைபிள் யாரும் பார்க்க அங்கே கவனிப்ப சொல்லுகிற நேரம் மட்டும் எடுத்து படியுங்க. வேதத்திலே படிக்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் அவருடைய 23-24 வசனம் படிக்கும் போது நீதிமானை தேவன் எங்க வைத்திருக்கிறார் வாசிங்க. எபிரேயர் 12:23-24. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். நீதிமான்களுடைய ஆவிகள் சர்வ சங்கமாகிய சபையிலே பரலோகத்தில் இருக்கிறது. வாசிங்க கீழே. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தேவன் நம்மை எங்கே நீதிமான்களுடைய அந்த உன்னதமான ஸ்தானத்திலே நம்ம பேர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ரேஷன்ல பேர்ல அரிசி எடுத்தோம்னா என்ன பாடுபட்டு நம்ம இருதயம் துடிக்குது. நம்ம ஆத்மாவிற்கு கவலை இருக்கா? நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் என்னுடைய பிள்ளையா மாற்றினாரு, நான் அவருக்கு பிரியமா இருக்கணும், நான் இப்படி நடக்கணும் நம்ம யோசிக்கிறோமா? நம்ம ஆத்மாவை பட்டினி போடுகிறோம். காலை மாலை மற்ற நேரங்களெல்லாம் ஜெபமா காரியம் ஒன்று 1 மணிக்குள்ள ஒரு ஆத்மா ஜெபிக்கணும். வைக்க முடியாத ஆராதனைகள் அங்கேயும் ஓடக்கூடாது. உங்களுக்கு கஷ்டம் ஆகி வச்சா உடம்பு நல்லா இல்லையா போன் பண்ணி சொல்லணும், இப்படி இருக்கேன்னு. இன்னும் ஒரு பிள்ளை ஜோம் பண்ண ஆராதனை வந்துருமா, அது நான் வந்துடுவேன், அப்படி வந்துடணும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. எனக்கு தொண்டைக்கு எந்த வலி இருக்கு, எனக்கு எல்லாமே பிடிச்சு இழுக்குது. நீ பிடிச்சு இழுத்துட்டு நான் இப்படிதான் போய். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த தேவ பிள்ளைகளாகிய நாம் இதோ கர்த்தருடைய ஸ்தோத்திரம். பாடுகள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில, வேதனைகள் பற்றிய பதறக்கூடாது. நீதிமானுக்கு வர துன்பங்கள், ஆமா, யாருக்காவது துன்பம் வரும்? நீதிமானுக்கு தான் வரும். மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய மாவு காய்க்குதா, அது மேல கல்லறி உள்ளோம். பல சோதனை, பல வேதனை, பல நெருக்கம் நமக்கு தான் வரும். அதெல்லாம் சகித்து போனாதான். பாடுகளை சகித்தால் ஒரு பலன் உண்டு, நித்தியத்தில் ஆளுகை உண்டு. எல்லாரும் அப்படி எழுப்போம், ஜபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுப்பிங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. மெதுவா எழும்புங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம நம்முடைய பிள்ளைகள் நீதிமானுடைய குடும்பமாக இருப்போம். நம்முடைய வீடு நீதிமான் குடியிருக்கிற வீடா இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் நீதிமானுடைய சந்ததியா இருக்கட்டும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாது. நீதிமான் தள்ளாடதை விடமாட்டா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவர். நீதிமானை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். இந்த நாள் பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் நீதிமானா, நீதிமானை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ண தெய்வம் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரே என்னை
பரிசுத்தப்படுத்தும். என் வீடு ஒரு நீதிமான் வீடா இருக்கட்டும். ஆண்டவரே என் மேல் உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே என் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்படணும், மனுஷனால் போதிக்கப்படல. நான் எப்போ துன்மார்களுடைய ஆலோசனையா போக கூடாது, பாவியுடைய வழி நிற்க கூடாது, பரியாசகருடைய உட்கார கூடாது. என் பிள்ளைகள் பக்தியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். சோமணி நேரம் கண் விழித்து வேடிக்கை பார்க்கிற பிள்ளைகள் அல்ல, ஜெபிக்கிற பயபக்தியோட அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவரே கிருபை தாருங்க, கிருபை தாருங்க. ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்த, என் பிள்ளையை பரிசுத்தப்படுத்தும், என் புருஷனை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். அவர் நீருக்காக ஓரால் நடப்பட்டு தன் காலத்தை தன் கையை தந்து இறைவனாக மறத்தவர்கள் இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவர். நீதிமான் கர்த்தருடைய சபையில் நிலைநிற்பான். அந்த கர்த்தருடைய சபை பரலோக சபை. அருமையான தேவனே, இந்த உலகம் உலகத்துக்கு எல்லாம் அழிந்து போகவே. ஓ ரிகா பாதா 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 தி கம்பாதா பாதா 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 தி கம்பாதா பாதா பாதா. ஓ வாயை மூடி ஜெபிக்காதே, நீ நீதிமான் அல்ல. வாய் திறந்து ஆண்டவருடைய கேள். ஆண்டவரே என்னை நீதியாக என்னை மாற்றும். உம்முடைய நீதினால் என்னை நிரப்பும். உம்முடைய நீதி எனக்குள்ள வரட்டும். உம்முடைய ரத்தத்தை இன்னும் கழுவும், இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பிரசன்னம் என் மேல இறங்கணும். என் வீடு நீதிமான்ட வீடாய் மாறணும். என் வீட்டுக்குள்ள தேவையில்லை முறுமுறுப்பு, பெருமுறுப்பு, தேவையில்லாத சண்டை சச்சரவு வட்டி இருக்கக்கூடாது. என் வீட்டுல சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கப்படி செய்யும். நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் கேடத்தினால் சூழ்ந்து கொள்கிற கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். போதுமானவர். அதுக்கு அவனை தெரிந்திருக்கிறார். யார் வாய் மூடாது மூடி வைக்காதபடி வாய் திறந்து மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya 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 ஹalleluya. கேளுங்க, இயேசு ஆசீர்வதிப்பார். Hare
ஆயத்தமா ஆயத்தமா தேவனை கட்டளைப்போம். தேவன் ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா? அருமையான நல்ல நேரத்துக்காக எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சமூகத்தை கடந்து வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தாவே. அப்பா நீதிமானை ஆசீர்வதிப்பதை வாக்கு பண்ண கருத்து நிறத்தால் நீக்கப்பட்ட அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஞானம் எடுத்து உமக்காக வேண்டி ஜீவிக்கிற மத பிள்ளைகளை நீதிமான்களாக நீ வைத்திருக்கிறவருடைய ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேல் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் புருஷன் மனைவின் மேல் வசனத்தின்படி நீதிமான் கர்த்தாவே அவருடைய வேர் உறுதியாயிருக்கும் என்று நீதிபதியில் படிக்கிறோம். உடைய வேர் நீர்க்காக ஓரத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமாகவே அப்பா நீர்க்காலாகிய பரிசுத்த ஆவியாருக்குள் இருக்க பரிசுத்த ஆவியாரோடு இசைந்து இருக்க தேவனால் நாங்கள் போதிக்கப்பட்ட ஆலோசனைப்படி வழிநடத்தப்பட ஆண்டவருடைய உலக மனுஷர் துன்மார்க்கத்திலும் அரியாசத்திலும் அந்த பிரிவில்லாத கிரியையில் இருக்கும் போது அந்த பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மால் போதிக்கப்பட்டு உம்மால் வழிநடத்தப்பட்டு சத்தியத்தை பாதிக்கின்ற கிருபைதான் அந்த யாவரை ஆசீர்வதி மெய்மேனவரை காயத்தும் சகலத்தை விட கருத்தில் ஒப்பு கொடுக்கும் கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம்ம இவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். தேவனுக்கு மகிமை தூக்கியதா என்னை தூக்கியதா இயேசு பாரத்தை நீக்கி வருஷத்தை பாடுகிறோ தேவனுக்கு மகிமை இயேசு என்னை சிக்கிலே பிள்ளையுடைய வேத பாட பரீட்சை பிள்ளைகள் உட்காருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.